ஒரு வருடத்துல நீங்க ஆட்சியை பிடிக்க போறீங்கன்னா அந்த ஒரு வருடத்துக்குள்ள உங்களுக்கு எவ்வளவு ப்ரெஷர்ஸ் வரும், அதை நீங்க எப்படி ஹேண்டில் பண்ணணும்? அரசியல் என்பது விளையாட்டு இல்ல. ஒரு சில பிரஸ் மீட் எல்லாம் கொடுக்கும்போது அவர்களை சார்ந்தவர்களாக இருக்கட்டும், பெயர் நான் சொல்ல விரும்பல, கேஷுவலா பேசுறாங்க, என்ன பேசுறேன்னே தெரியாம சில பல கெட்ட வார்த்தைகளே வருது. நான் இன்னும் சிம்பிளாவே பேசுறேன், நான் என்ன இதுல மறைச்சு வச்சு பேசுறதுக்கு என்ன இருக்கு? ராஜராஜன் சோழன் அவர்கள் வாழ்ந்த வாழ்க்கை முறையை வந்து அவதூறு செய்வதற்கும் இங்கு யார் இப்போதைக்கும் அந்த அளவு குவாலிட்டியில இல்லைன்றது என்னுடைய பர்சனலான ஒரு கருத்து. பரம்பொருள் ஃபவுண்டேஷன் அது மூடுனதுக்கான காரணம் ஆளும் அரசுல இருந்து உங்களுக்கு பிரஷர் வந்ததா கேள்விப்பட்டோம், அது உண்மையா? மக்கள் இன்னும் கொஞ்சம் திருந்தணும். யாருக்காக உழைக்கிறோமோ அவனே பயிற்சி பண்றது இல்லை, அவனே நன்றி உணர்வோட இருக்கிறது இல்லை. நன்றி உணர்வுன்னு சொல்லி கொடுத்தவங்க பூரா நன்றி உணர்வுலாம் வாழ்ந்துட்டு இருந்தாங்கன்னா எப்படி அவன்கிட்ட போய் அப்புறம் நம்ம வாழ்க்கையில கிளாஸ் எடுக்க முடியும்? அது சும்மா இப்போ எதையுமே நான் எதிர்பார்க்கலனால நான் என்ன எதிர்பார்க்குறேன்? நான் சொல்லி கொடுப்பதே நன்றி உணர்வு தான், அதாவது வளர்த்துக்கடான்னு தான் எதிர்பார்க்குறேன். அப்போ அதே இல்லைன்னா அவங்களுக்கு எதுக்கு நம்ம கிளாஸ் எடுக்கணும்? சார் 3 மாசத்துல இப்போ எலெக்ஷன் வரப்போகுது, திமுகவுடைய 4.5 வருஷம் ஆட்சி எப்படி இருக்குன்னு பார்க்குறீங்க? ஏன்னா இப்போ சமீப காலத்தில் அவங்க நிறைய சர்ச்சை நடந்தது, பரம்பொருள் ஃபவுண்டேஷன் மூடப்பட்டது, அதுக்கான சரியான விளக்கமும் நம்ம சைட்ல இருந்து வரல. இது என்ன ரீசன்? ஆட்சியில் இல்லை, முதல்ல ஒவ்வொரு பதிலாக சொல்லிடணும்னு நினைக்கிறேன். 4 வருட ஆட்சி எப்படி இருந்ததுன்னு கேட்குறேன். கிட்டத்தட்ட 4.5 வருட ஆட்சி. 3 மாசத்துல எலெக்ஷன் வரப்போகுது. நல்லா தான் பண்ணிட்டு இருக்காங்க, இன்னும் நல்லா பண்ணுவாங்கன்னு நம்புகிறேன். அரசை விமர்சனம் செய்யும் அளவுக்கு எனக்கு அறிவு இருக்கான்றது தெரியல, எனக்கு தகுதி இருக்கான்றது வந்து தெரியல. தவறுகள் எந்த அரசாங்கம் இருந்தாலும் இப்போ முன்னாடி இருந்த அரசு எடுத்துக்கிட்டிங்கன்னா அதில் ஒரு மிகப்பெரிய பிரச்சனை நடந்தது. அப்போ இந்த கட்சியோட அந்த கட்சி பெருசாக தெரிஞ்சு, இப்போ இந்த கட்சி ஏதாவது தவறு பண்ணும்போது இந்த கட்சியோட அப்புறம் அந்த கட்சி பெருசாக தெரியும். அப்புறம் இந்த 2 கட்சி பிரச்சனை பண்ணும்போது சம்மந்தமே இல்லாமல் ஒரு புது கட்சி வரும்போது உங்களுக்கு என்ன தெரியும்? இதோட அந்த கட்சிக்கு போயிடலான்னு தெரியும். அப்புறம் அந்த கட்சியை கொண்டு வந்து சீட்டில் உட்கார வச்சிங்கன்னா என்ன தெரியும்? இதுக்கு அவங்க 2 பேருமே எவ்வளோ பரவாயில்லன்னு தெரியும். இப்போ நான் என்ன கேட்குறேன்னா, இக்கரைக்கு அக்கறை பச்சை தான். மனிதர்கள் முதலில் புரிந்து கொள்ள வேண்டும், உண்மையாகவே வளர்ச்சி என்ன, உண்மையாகவே நோக்கம் என்ன, உண்மையாகவே நாம் எதை நோக்கி செல்கிறோம் என்ற அந்த புரிதலோடு உங்களுக்கு இறைவன் வந்து ஆன்மாவை கொடுத்திருக்கிறார். ஜனநாயகம் என்ன கொடுத்துருக்கு? ஓட்டுரிமையை கொடுத்துருக்குது. அப்புறம் 5 வருஷத்துக்கு ஒரு முறை நீங்கள் முடிவெடுக்கக்கூடிய தகுதி உங்கள்கிட்ட தான் இறைவன் வந்து கொடுத்துருக்கிறாரு. ஜனநாயக முறையிலையும் வந்து கொடுத்துருக்குறாங்க. அப்புறம் ஓட்டு போட்டு தேர்ந்தெடுத்துட்டு அப்புறம் சரியில்லைன்றது சரியாக இருக்காது என்று வந்து நான் வந்து கருதுகிறேன். ஸோ மறுபடியும் உங்களுக்கு ஆப்ஷன் வரப்போகுது, அதை நீங்களே முடிவு செய்தால் மிகவும் நன்றாக இருக்கும் என்று வந்து நான் வந்து கருதுகிறேன். நடிகர் விஜய் வந்து ஒரு கட்சி ஆரம்பிச்சிருக்காரு, அவருடைய செயல்பாடுகள் எப்படி பார்க்குறீங்க? தமிழகத்துக்கு அவர் அரசியல் தேவைதானா? திரும்பவும் அந்த திராவிட அரசியல் சித்தாந்தத்தை அவர் கொண்டு வராரு, திருப்பி புதுசாக ஏதாவது எதிர்பார்க்கலான்னு பார்த்தா அதே திராவிட சித்தாந்தம் தான் கொண்டு வராரு. இதை பற்றி நீங்கள் என்ன நினைக்கிறீங்க? இந்த உலகத்தில் புதுசுன்னு ஒன்று இல்லை. சாரி க ம ப த நீ அவ்வளோதான். ஏபிசிடிலேருந்து செட்டு வரைக்கும் தான், அஆஇலேருந்து அக்கு வரைக்கும் தான், காங்காச்சாலேருந்து எண்டு வரைக்கும் தான். இதைத்தான் மாற்றி எழுதுன, வேறு என்னத்தை போய் மாற்றி எழுதுறது? விஜய் அவர்களை பற்றி வந்து நான் வந்து சொல்ல வேண்டும் என்றால், புதுசாலாம் அவர் ஒன்றும் பேசலை, இன்னும் நிறையா பேசணும்னு வந்து கருதுகிறேன். நான் வந்து விஜய் அவர்களுக்கு இதை வந்து நான் வந்து ஒரு விமர்சனமாக வைக்காமல் அவர்களுக்கு ஒரு வேண்டுகோளாக வைக்க வேண்டும் என்று நான் வந்து கருதுகிறேன். என்னன்னா, ஒரு இடத்துக்கு அவர் வராருன்னொடனே லட்சக்கணக்கில் கூட்டம் கூடுறாங்க. அது கண்டிப்பாக அவருடைய உழைப்பு, அதில் மாற்று கருத்தில் இத்தனை வருஷம் உழைப்பு தான். ஆனால் ரசிகர்கள் கூட்டத்தை தொண்டர்கள் கூட்டமாக மிகச்சரியாக அரசியல் படுத்த வேண்டிய கடமை திரு விஜய் அவர்களுக்கு இருக்கிறது என்று வந்து நான் வந்து கருதுகிறேன். ஒன்று, ஏன்னா நிறைய பிரச்சனைகள் இதுக்கடுத்து வந்து வராமல் வந்து இருக்க வேண்டும். அது மட்டுமல்லாமல் கூட இருப்பவர்கள் கண்டிப்பாக ஏதோ ஒரு பிரச்சனைகள் கூட இருக்கிறவங்க மூலிமா வந்துக்கிட்டே தான் இருக்கும். கொஞ்சம் மிகவும் கவனமாக, ஆத்மார்த்தமாக, ஆழமாக அவங்க பண்ணக்கூடிய மிஸ்டேக்கையும் என்னதான் சப்போர்ட்டிவ்க்கு இருந்தாலும், இப்போ இவர் என் கூட இருக்கிறாருன்னா என் நண்பர்ன்ற ஒரே காரணத்துக்காக இவர் என்ன பண்ணாலும் நான் சரின்னு போயிட முடியாது. ஏன்னா இவர் இன்னைக்கு எடுக்கக்கூடிய ஒரு டிசிஷன் வந்து இங்கே உட்கார்ந்துட்டு இருக்கக்கூடிய 2000 பேரோட வாழ்க்கையும் பாதிக்கும். அப்போ இவர் நான் முழுமையாக என்னோட கட்டுப்பாட்டில் கண்காணிப்பில் வைத்திருக்க வேண்டிய கடமை வந்து எனக்கு இருக்கிறது என்று வந்து நான் வந்து கருதுகிறேன். ஒரு சில பிரஸ் மீட்டெல்லாம் கொடுக்கும்போது அவர்களை சார்ந்தவர்களாக இருக்கட்டும், பெயர் நான் சொல்ல விரும்பலை, கேஷுவலாக பேசுகிறாங்க, என்ன பேசுகிறேன்னே தெரியாமல் சில பல கெட்ட வார்த்தைகளே வருது. அதெல்லாம் ரொம்ப கவனமாக வந்து கையாள வேண்டிய சூழ்நிலை வந்து இருக்கிறது. கட்சி ஆரம்பித்த ஒரு வருடத்தில் ஆட்சியை பிடிக்க போகிறேன்ட்டு வரார். அது பிடிக்கட்டும், சிஎம் ஆகட்டும், சந்தோஷப்படுறேன், அதெல்லாம் மாற்று கருத்து இல்லை. நல்லா இருந்தாருன்னா எல்லோரும் நல்லா இருக்க போகிறோம். அது வேறு, அதை நான் விமர்சனம் செய்ய விரும்பலை. நான் என்ன கேட்குறேன்னா, ஒரு வருடத்தில் நீங்கள் ஆட்சியை பிடிக்க போகிறீங்கன்னா அந்த ஒரு வருடத்துக்குள்ள உங்களுக்கு எவ்வளோ ப்ரெஷர்ஸ் வரும், அதை நீங்கள் எப்படி ஹேண்டில் பண்ணணும்? அரசியல் என்பது விளையாட்டு இல்லை. வரவங்க போகிறவங்களாம் ஸ்டார்ட் பண்ணுற அளவுக்கு ஒரு பெரிய விளையாட்டு இல்லை.
நீங்கள் அரசியல் சார்ந்து நீங்கள் வரப்போறீங்கன்னா உங்களது ரசிகர்களின் உயிரை நீங்கள் பணயம் வைக்கின்றீர்கள். அப்போ ரசிகர்களுடைய உயிர் என்பது மன ரீதியாக, உடல் ரீதியாக, ஆன்ம ரீதியாக பறிபோவதற்கு நிறைய வாய்ப்புகள் இருக்கிறது. நீங்கள் வருத்தப்பட்டீங்கன்னா உட்காந்து ஒரு 1 லட்சம் பேர் உட்காந்து அழுகுறாங்க. நீங்கள் சந்தோஷமாக இருந்தீங்கன்னா 1 லட்சம் பேர் உட்காந்து சந்தோஷமாக இருக்காங்க. உங்களுக்கு ஒரு பிரச்சனைனா எல்லாருமே துடிக்கிறாங்க. ஆனால் மக்கள் உங்களிடம் எதிர்பார்ப்பது நீங்கள் அடுத்த கட்டம் வர வேண்டும் என்று நானும் விருப்பப்படுறதுக்கு ஒரு மெயினான ஒரு காரணம் நான் என்ன வந்து சொல்லணும்னு நினைக்கிறேன்னா, இன்னும் கொஞ்சம் துணிச்சலாக, தைரியமாக, நான் இன்னும் சிம்பிளாகவே பேசுகிறேன். நான் என்ன இதில் மறைச்சு வச்சு பேசுகிறதுக்கு என்ன இருக்குது? ஐ எம் அ டைரக்டர், ஐ வாஸ் அ டைரக்டர். ஒரு டைரக்டரோட பாணியில் இப்போ நான் ஒரு சீன் வந்து சொல்கிறேன். ஒரு மிகப்பெரிய பிரச்சனை நடக்குது. இப்போ நான் ஒரு டைரக்டராக அந்த பிரச்சனையில் வந்து இப்போ ஹீரோ வந்து மாட்டிக்கிறாரு. மொத்த பேர் சேர்ந்து இப்போ ஹீரோவுக்கு வந்து பிரச்சனை கொடுக்குறாங்க. பிரச்சனை கொடுக்கும்போது அந்த சீன் எப்படி இருந்தால் நல்லாயிருக்கும் நீங்கள் சொல்லுங்கள். எப்படி அந்த ஹீரோ அங்கேருந்து போயிடணுமா? வேறு எங்கேயாவது போயிட்டு ஒரு 15 நாள் கழித்து வரலாமா? அப்படி வச்சா அந்த சீன் நல்லா இருக்குமா? அந்த ஹீரோ அந்த சூழ்நிலையிலேயே மாஸ் பண்ணுற மாதிரி சூப்பராக அந்த சூழ்நிலையை ஹேண்டில் பண்ணுற மாதிரி அவ்வளோ ப்ரொடெக்டிவ் சப்போர்ட் இருக்கும்போது மக்களை பாதுகாக்கக்கூடிய அளவில் முன்னாடி வந்து நின்று பேசுகிறவர் ஒரு மிகச்சிறந்த தலைவராக இருக்க முடியுமா? தகுதி இல்லை என்று நான் கூறவில்லை. இன்னும் கொஞ்சம் கவனத்துடன் கையாள்வது உங்களை அடுத்தடுத்த நிலைகளுக்கு அழைத்து செல்லும் என்று வந்து நான் கூறுகிறேன். நம்மளை ஒருத்தர் விமர்சனம் பண்ணுறான்னொடனே கோவம் தான் ஃபஸ்ட்டு வரும். அதை கொஞ்சம் தூக்கி தள்ளி வச்சுட்டு எதற்காக இதை பேசுகிறார்கள் என்று வந்து பார்க்க வேண்டும். அரசியலை வந்து அறிக்கை விட்டு மட்டுமே கடைசி வரைக்கும் பேசிக்கொண்டு மட்டுமே வந்து அரசியலை கடைசி வரைக்கும் நான் கடந்து செல்வேன் என்பது தமிழ்நாட்டு அரசியலுக்கு ஒத்து வராது என்று என்னுடைய பர்சனலான கருத்து. நேற்று திருமாவளவன் வந்து விமர்சிச்சிருந்தார். 2 நாளுக்கு முன்னாடி வந்து ராஜராஜ சோழன் வந்து தமிழை அழிச்சிட்டாரு, எங்களுக்கு மேலே நம்பிக்கையே கிடையாது, தமிழ் அழியதுக்கு காரணம் இந்த மாதிரி ராஜாக்கள் தான் அப்படின்னு சொல்லியிருக்காரு. இது எப்படி? ராஜராஜ சோழனை பற்றி முழுதுமாக இன்னும் பலர் புரிந்து கொள்ளவில்லை என்று வந்து நான் வந்து கருதுகிறேன். ராஜராஜ சோழனை விமர்சனம் செய்வதற்கும் ராஜராஜன் சோழன் அவர்கள் வாழ்ந்த வாழ்க்கை முறையை வந்து அவதூறு செய்வதற்கும் இங்கு யார் இப்போதைக்கும் அந்த அளவு குவாலிட்டியில் இல்லைன்றது என்னுடைய பர்சனலான ஒரு கருத்து. சாதாரண மனிதர் அல்ல ராஜராஜ சோழன் என்பவர். நீங்கள் கேட்ட குறிப்பிட்ட நபர்கள் என்ன பண்ணாங்கன்றதை நான் விமர்சனம் பண்ண விரும்பலை. பட் யார் அவர்களை விமர்சனம் பண்ணாலும் ராஜராஜ சோழன் அவர்களுடைய முழு வரலாற்றை படித்துவிட்டு அவர் இந்த ஆன்மீக தொண்டு என்ன வந்து ஆற்றியிருக்கிறார், அவர் இந்த நாட்டிற்கு செய்த சேவை என்ன, அர்ப்பணிப்பு என்ன என்பதை தெரிந்து கொண்டு பேசுவது மிகச்சிறப்பாக இருக்கும் என்று வந்து கருதுகிறேன். பரம்பொருள் ஃபவுண்டேஷன் அது மூடுனதுக்கான காரணம் நான் ரொம்ப தெளிவாக சொன்னேன். என்னுடைய பர்சனலான ஆன்மீக வளர்ச்சியை கருத்தில் கொண்டு நான் வந்து அடுத்தடுத்த கட்டம் வந்து செல்கிறேன். அதனால் ஆளும் அரசுல இருந்து உங்களுக்கு பிரஷர் வந்ததாக கேள்விப்பட்டோம். அது உண்மையா? அதில் என்ன வெளிப்பாடு? வெளிப்படையாக சொல்கிறேன், தமிழக அரசு எனக்கு ஒரு பிரச்சனையும் கொடுக்கல. இல்லை நான் பிரச்சனை கொடுத்துருந்தா இன்று மதுரையில் என்னால் இந்த தைப்பூச நிகழ்வை எந்தவித பிரச்சனையும் இல்லாமல் செய்ய முடியுமா? காவல்துறைகிட்ட போய் பர்மிஷன் லெட்டர் கொடுக்க சொல்கிறோம், உடனே பர்மிஷன் கொடுக்குறாங்க. எப்போ ப்ரோக்ராம் பண்ணுறீங்க, போலீஸ் சப்போர்ட் எதாவது வேணுமா, வெளியே ப்ரொடெக்ஷன் போடணுமா, வேறு எதாவது ப்ராப்ளம் வேணுமா, வேறு யார் மேலேயா சந்தேகப்படுறீங்களா, வேறு ஏதாவது த்ரெட்ஸ் இருக்கான்னு சொல்லி முழுக்க காவல்துறை அதிகாரிகள் சப்போர்ட்டிவாக இருக்கிறாங்க. தமிழக அரசில் இருக்கக்கூடிய உயர்மட்ட அதிகாரிகள் அவர்கள் வந்து சப்போர்ட்டிவாக இருக்காங்க. தமிழக அரசில் இருக்கக்கூடிய முக்கியமான நபர்கள்லாம் தைரியமாக ஆன்மீகம் வளரட்டும் என்ற நிலைமையில் தான் இன்று வந்து எனக்கு பர்சனலாக நீங்கள் கேட்ட கேள்விக்கு உண்டான பதில், எனக்கு ஒரு பிரச்சனையும் இல்லை, நான் சந்தோஷமாக தான் இருக்கேன். என்னை சார்ந்தவர்களை சந்தோஷமாக பார்த்துக்கிறேன். மிகச்சிறப்பான முறையில் வந்து போய்கொண்டிருக்கிறது. நான் வெறுத்து மூடினதுக்கு மாபெரும் காரணம் மக்கள் மேலே இருக்கிற கோபம் தானே தவிர அரசு மேலே இருக்கக்கூடிய கோபம் இல்லை. இது அரச குறை சொல்லி குற்றம் சாட்டி சிம்பத்தி தேடணுன்ற அவசியம் எனக்கு இல்லைன்றது கருதுகிறேன். மக்கள் இன்னும் கொஞ்சம் திருந்தணும். யாருக்காக உழைக்கிறோமோ அவனே பயிற்சி பண்ணுறது இல்லை, அவனே நன்றி உணர்வோடு இருக்கிறது இல்லை. நன்றி உணர்வுன்னு சொல்லி கொடுத்தவன் பூரா நன்றி உணர்வுலாம் வாழ்ந்துட்டு இருந்தாங்கன்னா எப்படி அவன்கிட்ட போய் அப்புறம் நம்ம வாழ்க்கையில் கிளாஸ் எடுக்க முடியும்? அது சும்மா இப்போது எதையுமே நான் எதிர்பார்க்கலனாலும் நான் என்ன எதிர்பார்க்குறேன்? நான் சொல்லி கொடுப்பதே நன்றி உணர்வு தான். அதாவது வளர்த்துக்கடான்னு தான் எதிர்பார்க்குறேன். அப்போ அதே இல்லைன்னா அவங்களுக்கு எதுக்கு நம்ம கிளாஸ் எடுக்கணும்? இருந்தாலும் கூட வருடத்திற்கு ஒரு முறை இது ஒரு பக்தனாக முருகப்பெருமானுக்கு நான் எடுக்கக்கூடிய ஒரு முயற்சி. அதனால் இதை இடைவிடாமல் தொடர்ச்சியாக செய்து கொண்டு வர வேண்டும் என்று வந்து நான் வந்து நினைக்கிறேன். ரெகுலராக இப்போ பக்தர்கள் வந்து உங்களை பார்க்கணும் அப்படின்னு அதுக்கு முன்னாடி வலைவழியில் இருந்தது, டெய்லி வீடியோஸ் போட்டுட்டு இருந்தீங்க, மக்கள் வந்து உங்ககிட்ட பயங்கரமாக கான்டாக்டில் இருந்தாங்க. இப்போ உங்களை வந்து வருஷத்துக்கு ஒரு வாட்டி தான் பார்க்க முடியுது. ஸோ மக்கள் வந்து உங்களை பார்க்கணும் அப்படின்னா என்ன வழியெல்லாம்? இல்லை, முதல்ல அவர்களை பக்தர்கள் அப்படின்னு கூப்பிடுறத நான் வந்து மறுக்கிறேன். அவர்களை சகோதரிகளாக தான் கருதுகிறேன். நான் என்னை ஒரு பக்தனாக நான் ப்ரொஜெக்ட் பண்ணிக்கிறேன். முருகப்பெருமானுடைய பக்தனாக, குருமார்களுடைய பக்தனாக. நிறைய ஃப்ரீ மீட்டை வந்து தொடர்ச்சியாக பண்ணிட்டு தான் இருக்கோம். சென்னையில் பண்ணோம், மதுரையில் பண்ணோம். இப்போ நிறைய வெளிநாடுகளில் பெய்ட் மீட்டப்ஸ்லாம் வந்து போயிட்டுருக்கு. இப்போ இன்றைக்கி பாருங்கள், 2000லேருந்து 2500 பேருக்கு ஃப்ரீ சத்சங்க எல்லாத்துக்கும் வரக்கூடிய எல்லாருக்குமே வந்து உணவு வந்து மதிய உணவு வந்து இலவசமாக தான் பண்ணுறோம். எனக்கு இதுக்கு மேலே என்ன தான் பண்ணுறதுன்னு தெரியல. ஜென்சி, ஜென் ஆல்ஃபா, ஜென் பீட்டான்னு இளம் தலைமுறைக்கு அவங்களுக்கு வந்து அட்டென்ஷன் ஸ்பேன் வந்து ரொம்ப கம்மியாக இருக்குது. அவங்கள்ட்ட எப்படி இந்த ஸ்பிரிச்சுவல் டிவைட்லாம் அவங்க அட்டெயின் பண்ணி நீங்கள் சாமி கீமினிலாம் ஓடிடுவானே அவன். இன்றைக்கெல்லாம் ரொம்ப டயர்ட் ஆகிட்டாங்க பூரா பேரும். இளைஞர்கள் வந்து
மொபைல் ஃபோன், இன்ஸ்டாகிராம், ஸ்னாப்சாட் அதுக்கு தான் அடிக்ட் ஆகிட்டு போயிருக்காங்க. இந்த ஆன்மீகத்தை வந்து ரொம்ப சிம்பிள். இது ஏன் நான் பண்ணணுன்ற கேள்விக்கு இது பண்ணா எனக்கு இந்த பெனிஃபிட் கிடைக்கும்ன்றத புரிய வைக்கணும், அவ்வளவுதான். அவன் இது பண்ணாதான் நல்லாவே இருப்பான், அது அவனுக்கு தெரிய மாட்டேங்குது, அதோட வேல்யூ தெரிய மாட்டேங்குது. அப்ப என்னன்னா இதுக்கு பின்னாடி இருக்கக்கூடிய சயின்ஸை தெளிவாக உட்கார வச்சு சொல்லி கொடுத்துட்டோம்னா, இப்போ ஒன்றும் இல்லை, நான் ஏன் வேலைக்கு போகணும், உங்களுக்கு வேலைக்கு போகிறது பிடிக்காது, எனக்கு வேலைக்கு போகிறது பிடிக்காது, ஊருக்கு போகிறது தான் பிடிக்கும், ஊர் சுற்றுறது தான் பிடிக்கும். இப்போ நான் எக்ஸாம்பிளுக்கு என்ன கேட்குறேன், நான் ஏன் இந்த வேலைக்கு போகிறேன், அப்போ தான் எனக்கு வருமானம் வரும், வருமானம் வந்தால் சம்பாதிக்கலாம், சம்பாதிச்சா நல்லா சாப்பிட்லாம், ஊர் சுற்றலாம். அப்போ இந்த பெனிஃபிட்டை அனுபவிக்கிறேன்றப்ப வேலை செய்கிற மென்டாலிட்டி ஆட்டோமேட்டிக்காக வந்துடுது. அப்போ ஏன் நான் ஆன்மீகத்தை புரிஞ்சுக்கணும்? நீ ஆன்மீகத்தை புரிஞ்சுக்கிட்டா தான் பிரபஞ்சத்தை புரிஞ்சுப்பேன், பிரபஞ்சத்தை புரிஞ்சுக்கிட்டானா தான் மற்ற இறை தன்மையை புரிஞ்சுப்பேன், இந்த மனம் எப்படி செயல்படுகிறன்ற புரிஞ்சுப்பேன். இது புரிஞ்சிருச்சுன்னா இந்த உலகத்தில் எதை நீ அடைய வேண்டும் என்று நினைக்கிறாயோ எல்லாவற்றையும் எளிதாக நீ அடைந்து விடுவாய். அப்போ என்ன புரிய வைக்கணும்னா, சென்சிக்காக இருக்கட்டும், யாருக்காக இருக்கட்டும், இது ஏதோ ஒரு வழிபாட்டு முறை மாதிரி ஆயிடுச்சு. அது அப்படி இல்லை. இதில் இருக்கக்கூடிய பெனிஃபிட்டு, இது எப்படி ஒர்க் ஆகுதுன்னு கூடிய ஆக்சுவல் ரியாலிட்டி நீங்கள் வந்து புரிய வச்சிட்டீங்க சயின்டிஃபிக்காக அப்படின்னா, அந்த குவாண்டம் சயின்ஸ், குவாண்டம் என்டாங்கிள்மெண்ட், செல்ஃப் ரியலைசேஷன், செல்ஃப் அவேர்னஸ், செல்ஃப் ஹெல்ப் ரிலேட்டட் திங்ஸ், இதை புரிய வச்சிட்டோம் அப்படின்னா ஒன்ஸ் அவங்க டேஸ்ட் பண்ணிட்டாங்கன்னா அப்புறம் விட மாட்டாங்க. டேஸ்ட் பண்ண வைக்கணும் நம்ம. கிளியர் பண்றவரை அவங்கள்ட்ட நம்ம போய் சொன்னாலும் அவங்க அதை கிரிஞ்ச் பூமர் அப்படின்னு சொல்லி அப்படி அதை அட்டெண்ட் பண்ற ஸ்டேஜ். அதனால தான் BMW காரில் வரேன், அதனால தான் ரேஞ்ச் ரோவர் காரில் வரேன், அதனால தான் பிஸ்னஸ் கிளாஸ் ஃப்ளைட்டில் போகிறேன். ஏன் நான் பேசாதெல்லாம் காரும் ஃப்ளைட்டு பேசிடும், பேசுமா பேசாதா? நான் ஒன்றுமே பேசுவேன், நான் ஃபோட்டோ எடுத்து போட்டால் இப்போ மீதியெல்லாம் அது பேசும், இஷ்டத்துக்கு பேச என்னென்னமோ நினச்சிட்டு இருப்பாங்க. அப்போது இன்று நான் ஜெயித்து விடுவேன் என்று சொல்பவர்களை தவிர, நல்லா கவனிங்க, ஜெயித்து விடுவேன் என்று சொல்பவரை தவிர ஜெயித்தவர்கள் சொன்னால் இந்த உலகம் நம்புகிறது. என்னை பொறுத்த வரைக்கும் ஜெயிக்கிறதுன்றதுக்கு அர்த்தம் வேற. நான் எப்பயோ ஜெயிச்சிட்டேன் வாழ்க்கையில், அது வேற மேட்ரு. ஆனால் இந்த உலகத்துக்கு அது நம்பிக்கை இல்லை, பார்த்து உள்ளே வர மாட்டாங்க. அப்போ என்னன்னா சில பல அட்ராக்ஷன், சில பல மெட்டீரியல் ரிலேட்டட் திங்ஸ் வந்து தேவைப்படுகிறது. அதை காமிச்சு அட்ராக்ட் பண்ண வேண்டியதாக இருக்குது. வேறு என்ன பண்ணுறது? கூப்பிட்டா வரமாட்டுறாங்களே, அப்புறம் என்ன தான் பண்ணுறது? நோக்கம் சரியாக இருக்கும்போது பாதை எந்த பாதையில் போனாலும் தவறே கிடையாது. நீங்கள் நோக்கம் தப்பாக வச்சுட்டு பாதை தப்பாக போனீங்கன்னா மாட்டிப்பீங்க.